அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நான் வாங்கின ஓவன் அந்த ஓடிஜி இருக்குல்ல, அதை பற்றியும் அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். நிறைய ஓடிஜி பார்த்ததுக்கப்புறம் இந்த ஓடிஜி தான் எனக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. மார்க் 48 லிட்டர். இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இந்த ஓடிஜியோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ இதோடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த ஓடிஜியோடைய லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், அதுவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொன்னோன்னே செம்ம ஹாப்பியாக எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இந்த ஓடிஜி வாங்கினதுமே நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அந்த ஓடிஜி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல வீட்டில். நான் மீன் தொட்டி ஆல்ரெடி அந்த செல்ஃபில் வச்சுருந்தேன். அதை கீழே இறக்கிட்டு இதை மேலே வைக்கணும்னு நான் இருந்தேன். சரின்ட்டு மீன் தொட்டி இறக்கிட்டு நாங்கள் ஓடிஜி அந்த செல்ஃபில் வச்சா ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி இருந்தது. அடுத்தடுத்து இதுக்கு செலவு பண்ண வேண்டிய வேலையாகிடுச்சு. எலக்ட்ரிஷியன் வேலை பார்த்து, ஏன்னா அதுக்கு ஒயருமே பத்தலை. அதுக்கு கொஞ்சம் ஒயர் மட்டும் சின்னதாக கொடுத்துருக்காங்க அந்த ஓடிஜிக்கு. அதனால ஒயரிங் வேலைலாம் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக சூப்பராக செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா கேக் செய்கிறதுக்கான ஒரு சில பொருட்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம அகலக்கால் வைக்க முடியாது. கொஞ்சமாக கொஞ்சம் குவான்டிட்டியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கொஞ்சம் கேக் கொடுத்து அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் விற்க ஆரம்பிக்கலான்ட்டு நான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி சாக்லேட்டு அதுக்கப்புறம் இந்த பிவிசி பாக்ஸு இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்தது. அதனால் நாங்கள் ஷாப்புக்கு வந்திருந்தோம். கேக் செய்யும் போது கேக்குக்கான பொருட்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஹோல்சேல் ரேட், இந்த மாதிரி ஹோல்சேல் ரேட் கடைகள்லாம் நீங்கள் வாங்குறது அவ்வளோ நல்லது. உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஏதாவது சாக்லேட்ஸ்லாம் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒவ்வொரு சாக்லேட்டுமே அதிக காசு கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் லாபம் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி ஹோல்சேல் ரேட் கடையில் நீங்கள் சாக்லேட்ஸோ மற்ற பொருட்கள் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும். நீங்கள் லாபம் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ப்ரௌனினா ரொம்பவே பிடிக்கும். அந்த ப்ரௌனியை கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இவ்வளோ நாள் நான் அடுப்பில், அது இட்லி பாத்திரம், இட்லி குக்கர் இருக்குல்ல, அதில் தான் நான் ப்ரௌனியே செஞ்சு வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஓடிஜியில் இந்த ப்ரௌனியை செய்ய கற்றுக்கணும், அதுவும் கிரிங்கிள் டாப்போடு செய்ய கற்றுக்கணுன்னு பயங்கர ஆர்வமாகவே இருந்தேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. பட்டர், சாக்லேட்டு, கொக்கோ பவுடர் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு வந்திருந்தேன். என்கிட்ட இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் டின் கிடையாது. ஸோ இதுவுமே வாங்க வேண்டிய வேலை இருந்ததால் இதுவுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாங்கின டின்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மறுநாள் ப்ரௌனி செய்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆழம் தெரியாமல் காலை வைக்கக்கூடாது, அதுவும் அவசரப்பட்டு விறுவிறுன்னு நம்ம எந்த ஒரு விஷயத்தில் இறங்கிடக்கூடாதுன்றது இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த ஓவன் பற்றி எனக்கு ஃபஸ்ட்டு பேசிக் கூட எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் யார்கிட்டையுமே நான் கேட்கல. அதிகமாக நம்ம அடுப்பிலே வச்சு நம்ம செஞ்சிட்டோமா, இது வரைக்கும் எனக்கு ஓடிஜியில் நான் ட்ரை பண்ணது கிடையாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளே கற்றுக்குவோமே, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கற்றுக்குவோம், நம்மளே செய்வோம்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? அவ்வளோ சாக்லேட், பட்டர் எல்லாமே சூப்பராக சரியான அந்த இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேங்க. கடைசியில் அந்த ப்ரௌனி எந்த லட்சணத்தில் வந்துருச்சுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ப்ரௌனிக்கு தேவையான எல்லா பொருளுமே சூப்பராக எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் இதை ஓவன்லுமே நான் வச்சேன். இதில் தான் நான் பண்ண மிஸ்டேக் என்னென்னா, இதில் 4 ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணுறதும் இருக்குது, டைமர் செட் பண்ணுறதும் இருக்குது. 3வது ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் மோடு, அதாவது இந்த ரொட்டேசரி ராடெலாம் இருக்குல்ல, இந்த சிக்கனை கிரில் பண்ணுறது அந்த இது இருக்குது. அதிலே 3-4 விதமான ஆப்ஷனல் இருக்குது. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாமல் நான் அதை விட்டுட்டேன். இந்த 3 ஆப்ஷனல் மட்டுமே நான் ஸ்டார்ட் பண்ணி ஓடிஜியில் வச்சு பேக் பண்ண வச்சுட்டேன். ரொம்ப ஆர்வமாக நான் ஓடிஜி பக்கத்துலேயே நின்று எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேலே நல்லா கிரிங்கிள் டாப்போடு நம்மளுக்கு ப்ரௌனி வந்துடும், ஸோ அதை நம்ம பார்க்கலான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. என்னோடைய ஃபர்ஸ்ட் சொதப்பல் ப்ரௌனின்னு சொல்லலாம். கிரேட் கிரிகால மேஜிக் ஷோ மாதிரி ஆயிடுச்சு. பயங்கர ஷாக் ஆகிட்டேன். இது ப்ரௌனியா என்னன்னே எனக்கு தெரியல. கேக்கு மாதிரி வந்துடுச்சு, மேலே கிரிங்கிள் டாப்பும் இல்லை. ஆனால் செகண்ட் அட்டம் நான் பண்ண பாருங்க, பர்ஃபெக்டான ப்ரௌனி வந்தது.
ஸோ நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் நான் செய்ய ஆரம்பிக்கும் போது நான் இதை கற்றுக்கிட்டேன். இதை நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும்னு சொல்லலாம். நம்ம செய்கிற ஒரு விஷயம் வந்து எடுத்த உடனே ஆஹா ஓஹோன்னு வராது. ஸோ இதே மாதிரி வந்து சொதப்பல் ஆச்சுன்னா கண்டிப்பாக விட்டுறாதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமும் சரி கண்டிப்பாக அது சக்ஸஸ் ரேட் உங்களுக்கு வரும். நோட் பண்ணுங்கப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொதப்புனானோடனே ரொம்ப உடஞ்சிட்டேன். என் ஹபி தான் வந்து என்னை ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணி உன்னால் முடியும், நீ செய்வ அப்படின்னாங்க. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்துன்னு இப்படி ஒவ்வொரு ப்ரௌனியும் வந்து நான் செய்ய நான் பர்ஃபெக்டாக நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என் ஃபேமிலி மெம்பர்ஸ், தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இப்போ ஊருக்குள்ளே வந்து நான் கொஞ்சமாக சின்னதாக இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் கொரியர் போட்டு நான் வெளியே நான் வந்து கொடுக்க ஆரம்பிக்கல. இந்த ப்ரௌனி பிஸ்னஸ் பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு இந்த ப்ரௌனி பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட நம்பிக்கையோடு ஆர்டர் பண்ணலாம். இது வரைக்கும் நான் கொரியர் போடலை. ஸோ ஃபர்ஸ்ட் கொரியர் வந்து யாருக்குன்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாருக்காவது ப்ரௌனி வேணுன்னா கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட்டு உங்களில் யாருக்காவது நான் கொரியர் பண்ணுறதுல பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கிறேன். நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்த முழு மனசோட நம்ம வந்து எஃபெக்ட் போட்டேன்னா கண்டிப்பாக அது வீணாகாது. ஃபைனலாக போக போக எவ்வளோ சூப்பராக கிரிங்கிள் டாப்போட அவ்வளோ ஃபஜ்ஜியாக இந்த ப்ரௌனிலாம் வந்து நான் செய்ய கற்றுக்கிட்டேன். ஆரம்பத்தில் சொதப்பல் இருந்தாலும் போக போக ஒவ்வொரு ப்ரௌனி நான் செய்யும் போது செம்ம ஆர்வமாக ஹாப்பியாக நான் செஞ்சேன். ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அமௌண்ட் பற்றியும் டீட்டெயில் எல்லாமே நான் அதில் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மக்கிட்ட ப்ளைன் ப்ரௌனியும் இருக்குது, நட்ஸ் ப்ரௌனியும் இருக்குது, ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி இருக்குது. இப்போதைக்கு நான் இந்த ப்ரௌனி மட்டும் தான் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்னும் நிறைய ப்ரௌனிலாம் இருக்குது, அந்த பிளாண்டி இந்த ப்ரௌனிஸ்லாம் இருக்குது. இப்போதைக்கு நான் அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணலை, இது மட்டும் தான். ஸோ உங்களில் யாருக்காவது நான் செய்கிற ப்ரௌனி பிடிச்சிருந்தா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயத்த வந்து தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இதை நான் வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு சின்னதாக இந்த பிஸ்னஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த சந்தோஷமான விஷயத்தையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கேக்கை பற்றி நான் எங்கேயுமே கற்றுக்கலைங்க. என்னுடைய ஓன் மைண்டு வச்சு நான் ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து எதுக்கு கூட குறைய போடணும், எப்படி செஞ்சால் இந்த கேக் நல்லா வரும்னு சொல்லிட்டு நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் நான் உங்ககிட்ட உண்மை சொல்கிறேன். நல்ல குவாலிட்டியாக தரமான ப்ரௌனியை நான் செய்யவும் கற்றுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 3-4 மந்த்தாக வந்து நான் இந்த ப்ரௌனி பிஸ்னஸை வீட்டுக்குள்ளே சின்னதாக வந்து இந்த பிஸ்னஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு இதாகிட்டுருக்கேன். ஸோ எடுத்த உடனே வந்து ஆஹா ஓஹோன்னு வர வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு நம்ம முன்னேறுவோமே அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சேன். அப்புறம் எனக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ என்னை பிளஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுனா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். என்னுடைய வீடியோ நீங்களும் கண்டினியூவாக பார்க்க முடியும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.